guys, welcome and welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ என்னன்னா ஹோம் டூர் தான். எங்க வீடு இது டிஸ்க்ளைமர் என்னன்னா எங்க வீடு லக்ஸரியானது இல்ல. இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணல. நார்மலான ஒரு 1 BHK ஹவுஸ் தான். ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கட்டின வீட்டை வாங்கி இப்போதைக்கு ரெடி டு ஆக்குபை மாதிரி என்ன ரெடி பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ வீட்டுக்குள்ள பார்க்கலாம். இருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம். வெல்கம் ஹோம். வெல்கம் ஹோம். ஸோ இதுதான் நம்மளோட ஹாலு. அப்படியே ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சொல்லிடுவேன். இதில் தான் 5 சீட்டர் சோஃபா இருக்குது. அண்ட் வந்து இவ்வளோ தான் ஹாலோட ஸ்பேஸு. அப்புறம் டிவி யூனிட், அதுக்கப்புறம் அங்கே வந்து 2 ஃப்ரேம்ஸ். இது வந்து 5 சீட்டர் சோஃபா. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு நிமிஷம், நான் இதை பேசுகிறேன். இது வந்து 5 சீட்டர் சோஃபா. இது நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கிளிப்பு நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். அந்த நாங்கள் ஆர்டர் பண்ண வந்து ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும். பெரிய கதை. அது வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறோம். இல்லைன்னா இதுலேயே கூட நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். இது வந்து 5 சீட்டர் அண்ட் சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் வுட்லேயே போயிட்டோம். டேக் சோஃபா. இது வந்து இதோட பட்ஜெட் எல்லாமே நாங்கள் தனி வீடியோவில் எல்லா பொருளுமே நாங்கள் இப்போ காட்டுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அதோட பட்ஜெட்டில் தனி வீடியோ ஷேர் பண்ணுறோம். வீட்டோட பட்ஜெட் எல்லாமே. ஸோ இது வந்து குஷன் தான், டிட்டாச்சபிள் தான். எடுத்து ஒரு 10 to 15 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் நமக்கு வேணும்னா. ஸோ இது வந்து கிரே கலரில் இப்படி தான் வாங்கி போட்டிருக்கோம். இதில் என்னென்ன என்னால் ஆன்லைன் லிங்க் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹாலோட ஸ்பேஸ் இதுதான். அந்த ஹாட்டிங் லைட் காட்டுங்கம்மா. ஸோ இது வந்து ஸ்டான்லியும் நானும் கடைசியாக நான் ஒர்க் போகிற அன்னைக்கு வந்து கடைசியாக அந்த லாஸ்ட் வீக்கில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. அந்த லைட் வாங்கும்போது என்ன சொன்னோன்னா, சரி நம்ம புது வீடுக்கு போனோம்னா அது மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். எத்தனை ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. 1.5 இயர்ஸ் அது ஓப்பனே பண்ணல. இந்த வீட்டில் வந்து அது மாட்டியிருக்கோம். அப்படியே உள்ளே வந்தால் கிச்சன். கொஞ்சம் சமையல் வேலை போயிட்டுருக்கு. சுடு தண்ணி வச்சுட்ருக்கோம் குடிக்கிறது. ஓகேவா? இந்த லைட் வந்து மாற்றணும். இது எங்கே வாங்கினேன், இது எங்கே வாங்கினாலும் சொல்லிடுறேன். அதில் ஓகே. இதாவது ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன். இங்கே வந்து பாத்திர ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் வந்து எல்லாமே இந்த வீட்டுக்கு நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி இருந்தது போட்டது போக சில நெசசிட்டியான விஷயம் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தாங்க. எதுவுமே வந்து நாங்கள் கட்டல. ஸோ அப்படியே இந்த இடத்துக்கு வந்தால் இதோட லிங்க்கு இது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டேன். இந்த சாப்பர் இந்த போர்டோட லிங்க் கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து வெஸ்டா ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுவும் டீ குட் தான். ஸோ இதுவும் ஒரு அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே அந்தளவுக்கு லக்ஸூரியாக இன்டீரியர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு மாடுலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் இல்லை. தெளிப்பா இங்கெல்லாம் வெசல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் வந்து அங்கே வந்து எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் இருக்கிறது வச்சுருக்கேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது மோர் தென் இன்னஃப். நாங்கள் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணோம்னா, இந்த வீடு வந்து ஜஸ்ட்டு இப்போதைக்கு வந்து இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு விட்டுட்டு மாடியில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டலாம். அதுதான் பிளான். இந்த வீடு வந்து எங்களோட சாய்ஸ் இல்லை. பட் ஓகே, இதுக்கு மேலே நாங்கள் வீடு எடுக்கும்போது எங்களுக்கு பிடிச்ச கட்டிக்கலாம். இது வந்து ஒரு இந்த வீடு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். பார்த்துட்டு வந்துடுங்க. வீட்டில் போட்டு ஆமாம். சாமி ரூமு சாமி வச்சுட்டு ஸ்டோர் ஜாமான்லாம் எக்ஸ்ட்ரா ஜாமான் வெளியே போகலாம். அதுக்கப்புறமா நாங்கள் இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கிச்சன் பார்ட்டே சொன்னோமா, அவ்வளோதானே. ஓவராலாக உங்களுக்கு எதுக்கு லிங்க் அட்டாச் பண்ண முடியுமோ நான் அட்டாச் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கு எங்கேக்கா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் அட்டாச் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. இது 3 கூட உள்ளுக்குள்ளே கண்டாவே வச்சுருக்கேன்.
பட் ஸ்டில் கொஞ்சம் பழைய காயும் ஆயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுவும் என்னோட சாப்பர் போர்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஞ்சரை பெட்டி. இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக கிளாஸு. ஸோ யா ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பூஜை ரூமுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பெட்ரூம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன பூஜை ரூமு. பூஜை ரூமு சின்னது தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் எக்ஸ் ஹவுஸ் ஓனர் வந்து எதுக்கு இவ்வளோ பெருசு கட்டியிருக்காருன்னு தெரியல. பூஜை ரூமுன்னு கம்பேர் பண்ணும்போது இது பெரிய ரூமு. பட் நாங்கள் வந்து ஸ்டோரேஜ் ப்ளஸ் பூஜை ரூம் மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் கட்டணும் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம். சொல்லுடா. அது கூட வந்து நாங்கள் பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இந்த வச்சுருக்கோம். இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோம். ஸோ டபுள் டோர் ஆப்வியஸாக கொஞ்சம் தனி ஸ்பேஸ் வேணுங்கிறனால. அதுக்கப்புறம் இங்கே வந்து பூஜை சாமி எல்லாரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கிற என்னோட கிளாஸ் ஐட்டம்ஸ். கிளாஸ் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். ஆனால் இது தாங்கும் தான். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் நம்ம மறந்து விட்டுட்டோம் இல்லை ஏதாவது லூஸாக வச்சு பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து நான் இங்கேயே வச்சுட்டேன், இந்த இடத்துலேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மிக்ஸி, அது இது என்னோட ஏர் ஃப்ரையர், அது என்னோட மைக்ரோவேவ். அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாமானங்கள்லாம் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி, ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. இப்போ வந்து இப்போ 3 ரூம் கணக்குக்கு பார்த்தா 3 ரூம் ஆச்சுருவாங்க. ஓகே 3 ரூம் ஆச்சு. 3 ரூம் ஆச்சு. 4வது எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் கதை வச்சு சாப்பிடலாம். வந்து நம்ம பெட்ரூமுக்கு போகலாம். வெல்கம். ஓகே அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பெட்டு மட்டும்தான் இருக்குது. வாங்க காட்டலாம். ஸோ இதுதான், இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹாலாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நாங்கள் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல பெட் வந்து இது செவ்வறு மட்டும்தான் கைஸ். இந்த செவ்வறு தான் மேட்ரு. எனக்கு வீடு வாங்கும்போது இந்த செவ்வறு இல்லை. நாங்கள் செவ்வறு எடுத்து ஒரு பெட்ரூம் மாதிரி நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம். அதுதான் அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னோம். ஆனால் இது தொட்டோம் எல்லா வேலையும் வந்துருச்சு. லைனாக வேலை வந்துட்டே இருந்துச்சு. அப்படியே ஒரு வேலையை முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து இது வந்து குட்டி ஒரு டீபாய். இதுக்கும் ஆன்லைன் லிங்க் நான் கொடுக்குறேன். இது வந்து பையனோட திங்ஸ் லைக் மெடிசன்ஸு, பாசிஃபையர், அவங்களோட டைப்பர்ஸு இதெல்லாம் இங்கேயே வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டு இந்த சைடு எந்திரிச்சாலும் டக்குன்னு நம்ம யார் ஹெல்ப்பும் இல்லாமல் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். அண்ட் வந்து இந்த காட்டும் பெட்டு அதுக்கப்புறம் அந்த 5 சீட்டர் சோஃபா எல்லாமே நாங்கள் ஒரே பக்கம் வாங்கினோம். அதோட கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறோம் நாங்கள். இது வந்து பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நான் சொல்கிறேன். இது வந்து கிங் சைஸ் காட்டு தான். என்ன விட்டு மாமா? இது என்ன விட்டு? மகாகனி. மகாகனி கேரளா டிசைன்ல எடுத்துட்டோம். காட்டுங்க மாமா அந்த டிசைன். என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் என் பையன் இது கழுகுறான். இது ஃபுல்லா இந்த மாதிரி நார்மலா ஒரு பெட்டும் அண்ட் வந்து ஒரு கிங் சைஸ் இது. இந்த பெட் வந்து எங்கள் பழைய பெட்டு. இது வந்து இப்போதைக்கு அம்மா அப்பா இங்கே இருக்காங்க தம்பி பார்த்துக்கிறதுக்கு. அப்பா இப்போ வச்சு தான் வருவார், அம்மா இருப்பாங்க. இன்கேஸ் அம்மா வந்து சோஃபாவில் படுக்கல கீழே படுக்கணும்னு சொன்னாங்க, அது கம்ஃபர்டபுள்னா இந்த பெட் எடுத்து போட்டு கொடுத்துருவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கபோர்டு ஆல்ரெடி இருந்திருக்கு, எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நான் புதுசாக வாங்கலை, இதுவும் புதுசாக வாங்கலை. இது வந்து எல்லா வீடியோலையுமே இருந்திருக்கும். ஏன் அம்மா எல்லாத்துலேயும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஆப்வியஸாக என்னோட மிரர், இது என்னோட ரிங் லைட். அதுக்கப்புறம் இது என்னது? இது வந்து வாஷிங் மிஷின். நான் தான் மூடி வச்சேன் இது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பீரோ வந்து நாங்கள் சேஃப்டிக்காக ஒரு இரும்பு பீரோ இருக்கட்டும், ஏன்னா அதுதான் எப்பவுமே சேஃப்டி. கபோர்டு எப்பவுமே சேஃப்டி இல்லை, அதனால ஒரு இரும்பு பீரோ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு பீரோ வாங்கினோம். நான் ஓப்பன் பண்ண போறேன். எதுக்குடா? ஏன்னா நம்ம பீரோ இன்னைக்கு நீட்டா இருக்கு, அதனால இது நீட்டாமா இருக்கு. ஓகே गाइस, நீட்டா இருக்கு. இது என்னோட பீரோ. இது ஃபுல்லா ஸ்டான்லியோடதும் தம்பியோட ட்ரெஸ் மட்டும்தான் இங்கே வச்சிருக்கோம். அவ்வளோதான். இந்த வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ லாஃப்ட்டுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. எங்க லாஃப்ட்ல என்ன வைக்கிறதுனே எங்களுக்கு தெரியல, கசகசன்னு கிடக்குது. அண்ட் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா என்ன வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு, பொருள் இல்லாத அளவுக்கு லாஃப்ட் இருக்கு. ஸோ இதுதான் பெட்ரூம் அண்ட் வந்து ஹாலு. அதுக்கப்புறம் ஒன்று ஏப்பா இது கடைசியா ஃபைனல் சம்பர் இப்படி. இது நானே ஃபுல் வீடியோ நானே கொடுக்குறேன். இப்போ வந்து நான் லைட் வந்து ஆஃப் பண்ண அப்படின்னா பையன் வந்து வாமிட் பண்ணாலோ இது பண்ணாலோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் பெட்ரூம் லேம்ப் போட்டிருக்கோம். பெட்ரூம் லேம்ப் வந்து அவ்வளோ இதாக தெரியல, அதனால ரம்யா வந்து புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. ஃபுட் லேம்ப் இருக்கு, இங்கே காட்டுங்கம்மா. இந்த
இந்த ஃப்ரூட் லேம்ப் இருக்கு. ஆனா வந்து இது எப்படி தெரியும்னா லைக் இங்க பாருங்க, இப்படி ஆஃப் பண்ணிட்டா இது இங்க மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகும். அது அங்க ஃபோக்கஸ் ஆகாது. பெட்டு காட்டுங்க அம்மா, இருட்டாவே தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்னப்பா பண்ணணும், அதுக்காக இப்போ வந்து பெட்டுக்கு மேலே 2 வந்துட்டு அது என்னது அது பேர், அது சும்மா ஒரு நார்மல் லேம்ப் அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அப்படியே வைங்க. ஓகே, மாடிக்கலாம். சூப்பர். மைக் எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரியல. ஆமா, அது ஆஃப் ஆயிருக்காங்கம்மா. ஓ நல்லா இது பாரு गाइस, இப்படி தான் எங்க மாடி கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கும். ஏன்னா கீழே வந்து கூலிங், ஏன்னா கூலிங் ஆக்வா கூலிங்கா பியூ கோட்டிங் வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம். வந்து இதுதான் மாடியும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காம்பேக்டாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் ரொம்ப நாள் தேடி அதுக்கப்புறம் வாங்கி ஆல்ட்ரு பண்ணி வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் பண்ணலையா நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஃபங்க்ஷன் வந்து இதுவே எங்களுக்கு அவுட் ஆஃப் பட்ஜெட். இடையில டெலிவரி அது இது நிறைய செலவாயிடுச்சு. ஸோ மேலே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வீடு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைடா, அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். இது வந்து பகலில் வந்து நம்ம மாடி பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கூசும். கண்ணு வந்து அதனால தான் நைட் டைமில் நாங்கள் எடுக்கிறோம். லொக்கேஷன், இந்த லொக்கேஷன், இந்த வியூ மட்டும் காட்டுமா, அல்டிமேட்டாக இருக்குது. ஹோம் டூர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுருக்காதீங்கன்னு நான் சொல்லலான்னு தான் நினச்சேன். டிஸ்க்ளைமர் சொல்லியிருக்கேன் தானே மாமா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. நார்மலாக டீசெண்டாக ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆக்குப்பை பண்ணிக்கலாம், வந்து இருந்துக்கலாம். அந்த ஒரு நினப்பு தான். ஃபர்னிச்சரு, வீட்டோட பட்ஜெட்டு எல்லாமே இது வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் ஆட் பண்ணுறோம். செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம். அண்ட் வந்து ஃபினான்ஷியலாக எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. எங்களுக்கே தெரியாது, அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. மேனேஜ் பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. மேபி டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சொந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு. பையன் வந்து நேரமாக என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்துட்டோம். பட் அதர் தேன் தட் லக்கி. ஆமாம், அவங்க வந்து எங்களோட லக்கி. ஸோ அதர் தேன் தட் நாங்கள் சின்ன விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டுக்கு வந்து எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஃபினான்ஷியலாக எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும்னு அது வேணால் நாங்கள் இன்னும் அந்த வீடியோவும் அந்த பட்ஜெட் வீடியோ கூட போடுறோம். ஸோ யா, அவ்வளவுதானே. இதை மறந்துட்டோம். இது இல்ல ஃபுல்லா யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சூர்யாவை யாருன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன், ரம்யா நோட் பண்ணல. நான் நோட் பண்ணேன், மறந்துட்டேன். ஸோ சூர்யாங்கிறவங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஹாய் சூர்யா, தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட். பாயா கேர்ள், ஹாய் சூர்யா. கேர்ள் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்க யாரா இருந்தாலுமே ஹாய். வீட்ல எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். வில் see you at the next video. டேங்க் தான் மெயின். 2 டேங்க் வச்சிருக்கோம்ல, காட்டுங்க மாமா. காட்டு அந்த டேங்க். ஐயோ, கீழ தொட்டி காமிச்சாதான் மேல டேங்க் காமிக்க முடியும். தெருவுல இத மாத்தி ஏதோ 2 டேங்க் வச்சிருக்கோம். நாங்க ஏதோ 10 பேர் பழைய டேங்க் வந்து யூஸ் பண்ணியாச்சு. பழைய இது வந்து ஓல்ட் ஹவுஸ் ஆனது. இது வந்து நாங்க ஓல்ட் வீட்ல இருக்கும்போது வாங்குனது. அதனால இது கூட நாங்க அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம். கீழ வந்து தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில இருந்து நாங்க போர் போட்டு மேல எடுத்தோம். தனியாலாம் போரெல்லாம் போடல. நார்மல் காமன் பைப் நாங்க வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுதான் சொல்ல போனா கட்டின வீட்டை வாங்குறது தான். ஆனால் வந்து இது ரொம்ப ஓல்டு வீடு. நாங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கி நீட்டாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் கட்டல் தார்பாய் போட்டு மூடி வச்சுருக்கோம். ஓல்டு கட்டல் ஓல்டு இஸ் கோல்டுடா. இரும்பு கடைக்காரருக்கு போகிறதுக்கு மனசு வரல. ஏன்னா அது ரொம்ப புதுசாக இருக்குது. இது வந்ததோ என்னவோ கிங் சைஸ் காட்டு வாங்கிட்டேன். நாங்க வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்தவரோட மூஞ்ச நாங்க காமிக்க போறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவர்தான் எங்க இவர்தான் எங்க மாமா, அழகு குண்டே. சுப்ரி, உண்மையாலுமே இது நல்லா தெரியுது. நீங்க இந்த ஃப்ரேம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்பல எங்கலாம் ஆரஞ்சா இருந்துச்சுல, இது இருட்டடிச்ச மாதிரி தெரியலையே சுப்ரி. ஆமா, செம்மையா தெரியுது மாமா. நானே பிரைட்டா தெரியுறேனா? பாய் அப்படி நான் சொல்லிறேன். ஓகே गाइस, நாங்க 2-3 போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மலை வரைக்கும் போயிரோம். வில் see you at the next video. Bye.